ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ஸ்கூல் 2 பிளேயர் டைக்கூன்னு போட்டு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது. இது 2 மில்லியனராம்ல அந்த இதோட இது எத்த பண்ண பேரை கூட மாற்றின நம்மளே ஏமாத்திரம் ஸ்கேம் பண்ணுறேன். டூ யூ லைக் திஸ் கேம் எஸ்ன்னு போட்டு வருங்க. நான் அது 0 காசு கேட்குறேன். சரி கைஸ், இந்த கேமுக்கு நான் ஸ்டார்டிங்க்கு வந்து கைஸ் இந்த சீன் மட்டும் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கடுத்து ஃபுல்லாக நான் வாய்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு போய் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்டிங்கில் ஒரு லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸில் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கோம், என்ன சம்பவம்னு பாருங்கள். சரி அதான் நம்ம வச்சு விட்ருவாங்க, வச்சு செஞ்சு விட்ருவாங்க கைஸ்ப்பா, முடிச்சு விட்றாங்க நம்மள அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஐயோ அங்கே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப ஒரு சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. எண்டிங்கில் ஒரு சம்பவம் இருக்கும் பாருங்கள். அவன் அடிச்சு விட்டானா, அப்படியே ஏன்னா நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறா நம்ம தனக்கு இல்லைல்ல. அது இல்லாமல் இது கொஞ்சம் நம்ம பில்டு பண்ணாங்க அப்போ தான் கைஸ் கிடைக்கும். தான் பில்டு பண்ணலான்னு பார்த்தா லேசர் லைட்லாம் மட்டும் மூட்டணும் கைஸ், லைட் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் வந்து எப்படி வந்து மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா கைஸ். நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மாட்டிருப்பேனா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்போ தான் நம்ம சேனல் 7K போக போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா வெறும் கைஸ் இன்னும் ஒரு 160 இருக்குது. 160 வெறும் 160 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ். ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வழியாக யாரும் ஓட்டாமல் பாருங்கள், அப்போ நிறையா பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் போய் ரெக்கமெண்டேஷன் ஆகும். சரி ஸ்பா திரும்பி ஏன்டானே அடிக்குத கண்ட்ரி நான்சென்ஸ் ப்ரூட். என்னடா நமக்கு வந்து சோதனை, அது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை மாதிரி ஆகிடுச்சு கைஸ். மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை கைஸ் இது ஸ்பா. டே சோதனையுமே சோதனை சுய வேதனைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளை அடின்னு அடிச்சுதா கைஸ். இது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க கைஸ். அப்பாடா வந்துருச்சுடா சாமி. ஸ்பா இதுக்கு ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கே. ஸ்பா இது இதெல்லாம் ஃபஸ்ட் கட்டிடணுங்க கைஸ், அப்போ தான் ஓகே ஓகே. இப்போ வந்து எல்லாம் அப்படிங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே இப்போ வந்து நம்ம விளாட்றோம். டக்குன்னு காய் மணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டக்குன்னு எடுக்கணும், வேகமாக ட்ராப்பர் கலெக்ட் பண்ணணும். அதை கட்டாதான் கைஸ் நம்ம காசு வேகமாக வரும் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ஒரு சின்ன டிப்ஸு. எப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்கிரேடு கன்வேயர்னு இருக்கும், அதை போட்டுட்டு கன்வேயர் போட்டதுக்கப்புறம் ட்ராப்பர்னு இருக்கும், காசு டபுள் கேஸரும் பிக் ட்ராப்பர் என்னமோ இருக்கும் அன்னோன் நேம். அந்த ட்ராப்பர் தான் இதெல்லாம் வந்து போட்டின்னு வச்சுக்கோங்களேன், அப்கிரேடன் இருக்கும். இதை போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வால் கட்டுறதா இருந்தாலும் லேசர் கட்டுறதாலும் பண்ணுங்கள். எதுவாக கட்டுறாலும் இது பண்ணிட்டு தான் கட்டணும். பிகாஸ் உங்களுக்கு காசு கம்மியாக வந்துருக்கும். அவங்க வால் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் 3000 4000 கேட்டுட்ருப்பாங்க. இப்போ இதை கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெர் செகண்டுக்கு 1000 2000 வரும். பிறகு பெர் செகண்டுக்கு 3 ரூபா வந்துட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே போட வந்துட்டுருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே இப்போ வந்து 3600 இருக்குது. சரிண்ணா கட்டுவோன்னு சொல்லிட்டு என்னடா இது நமக்கு வந்து சோதனை கைஸ். இங்கே யாருங்க சார் நான் கண்டாலே ஆப்ஷன்ஸில் போய் வச்சிடுறாங்க கைஸ். நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ஃபயர்லாம் கூட செட்டிங்ஸு பார்த்து அங்கே மேலே தூக்கி எரிஞ்சு விட்ருவாங்கட்டு. இதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சொல்லி முடிச்சு விட்றாங்க அப்பப்போ நமக்கு. எப்படி வாட்டிருக்கீங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளை முடிச்சு விட்டானுங்க. அப்பாடா இது கிடைச்சா சத்திங்களா இன்றைக்கி. இது இன்னொன்று அவ்வளோதான்டா சத்தாண்டா இன்றைக்கி. ஸ்பீடாக விட்டேண்ணா வேறு லெவலு. இப்போ பாருங்க போட்டு பொழக்காம விட மாட்டேன் இன்றைக்கி வெளியே போய். என் தம்பி அடிக்க முடியல. சரி கிங்கேம் தமிழ் தான் என் தம்பி தான், அவனும் வந்திருந்தான். ஆனால் அவனோட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடி வாங்கிட்டு இருந்தோம். என்னடா முடிச்சு விட்டீங்க போக. சரி ஓகே வாங்க. சரி வெளியெலாம் வாங்க, லேசர் கட்டிட்டு காசு எடுத்துட்டு டக்குன்னு எவ்வளோ 6600 இருக்கா, 6006 சரி 606 கீஸ். ஏன்னா ஒரு வைத்தியம். சரி இது ஒன்று ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படி போடு லைக் பட்டனில் ஒரு டச்சை போடு, சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு டேப்பை போடு. ஓகே இப்போ வந்து நம்ம போகிறோன்னா கட்டியாச்சு. காசா இப்போதைக்கு 3600 கிட்ட இருக்குது. நம்மகிட்ட ஷோ பண்ணால் தோப்போம். வாங்க யாரை தூக்கலாம், வாங்க ஃபைட்டு போவோங்க. ஒரு சூறாவளி போலே வந்து கைஸ் ஒரு ஃபைட் எடுத்துகிட்டு இருந்துச்சு, வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கைஸ். சரியான ஃபைட் போயிட்டு இருந்துச்சு கைஸ். அவனுக்கு காவாசி தான் இருந்துச்சு, எனக்கும் காவாசி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குமே, நான் ஓங்கி போய் அடிக்க வரேன், அதுக்கு முன்னாடி என்னைய அடிச்சுட்டாங்க கைஸ். அவன் அதுக்கு முன்னாடியே ஓங்கி போய் அடிக்க போனேன் கைஸ், அதுக்கு முன்னாடி என்னைய முடிச்சுட்டேன் அவன். நான் பண்ணுறது நம்ம ராசி அப்படி. சரி அவன் சொல்லிட்டு விடாச்சு. சரி
இவன் அடிக்க முடியல, நம்மளே நடந்து நானுட்டு இருக்க வேண்டியதான். ஒன்றும் முடியாது. இது வேறு வேகமாக ஓடிட்டு இருக்கேன் கைஸ். என்ன பண்ணுறது கைஸ்? நான் ஓடினாலும் ஆப்ஷன்ஸில் கிளிக் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. கேளுங்க கைஸ், அந்த மணி நமக்கு கம்மியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், மணி 7 மணி எனக்கு இப்போ காசு தாங்க, எனக்கு ரோபேக்ஸ் வேணும் அப்படின்றாங்க கைஸ். நான் என்னத்த பண்ணேன்? எதுவுமே பண்ண முடியல. சோழியை முடிச்சு விட்றானுங்க அப்பப்போ. ஆனால் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கைஸ், நாளைக்கு காலையிலையோ சாயங்காலமோ அதெல்லாம் தெரியாது, காலைல ஒரு 10 மணிக்கு நம்ம ஒரு லைவ் போடுவோம். ஃப்ரீ ஃபயர் லைவ் தான் கைஸ். வந்து ஃப்ரீ ஃபயரில் ஆடுறவங்க வந்து நம்ம கூட விளாண்டுக்கலாம் சேர்ந்து. ஸோ நாளைக்கு சரியான 1v1 1v2 அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அப்படியே வரிசையாக சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒன்லி ஸ்னைப்பர் இந்த மாதிரி பிஎஸ் கேமிங் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வராது வரும்னு சொல்லுவேன், ஆனால் வராது. நான் உங்களுக்கு யூஆர்எல் சொல்கிறேன். பிஎஸ் கேமிங் 1 போட்டு பாருங்கள். வந்துச்சுன்னா ஒருத்தன் ஹெல்மெட் மாட்டிட்டு சைக்கிள் வீல் தூக்கிற மாதிரி நிற்பான், அவன் தான். ஸோ ஓகே இப்போ வந்து அதில் விட்டுறா ஒருத்தர் நிற்பான்ல, அப்போ வந்து அவன்கிட்ட போய் அவனை கிளிக் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோதானா. ஓகே இப்போ வந்து நம்ம வேமா காசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காசு எடுப்போம்னு சொல்லிட்டு டாக்கு ஒரு காசு தான் 3400 கிடச்சிச்சு. வேற லெவல் வெரி குட் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லிட்டு 3.5K இருக்குது. டக்குனு இந்த ட்ராப்பில் கட்டி விட்ருவாருங்க. அதான் கைஸ் நமக்கு காசு கேட்குறியா பிச்சைக்காரப்ப சொல்லி நாய் நீங்கள் அதை கட்டி விட்டு போயிடுவோம். வெரி நாய் கரும்பு முடிச்சவன் கண்ட்ரிபியூட் கைஸ். காசு திரும்பி எடுத்தோம். 3400 தான் இருக்குது. 10மா நான் 2400 தான் இருக்குது. அது கட்டி விட்ருவாருங்க. நம்ம உணவு கொஞ்சம் வேகமாக கிடைக்கும்ல. என்னடா அவ்வளோ கிடைக்கிறதுல கைஸ், அதே கொஞ்சம் நிறையா தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் வாயில் கொஞ்சம் லைட்டாக உலகத்துனா மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் குளிர்து கைஸ். குளிரில் நான் அடிக்கிட்டு இருக்கேன், ஃபேனை போட்டு உட்காந்துருக்கேன்னா அதான் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு. ஃபீவர் வேறு பிடிச்சிருக்கு கைஸ். அதான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி கிருன்னு இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஃபீவர் வேறு லைட்டாக ஃபீவர்ன்ற சளி பிடிச்சிருக்கு கைஸ். சாரி ஃபீவரில் சளி பிடிச்சிருச்சு. சரி சரி ஓகே கைஸ். லாஸ்ட்டில் சரியான சைக்கிள் சுட்றாங்க கைஸ். லாஸ்ட்டில் இல்லை, இப்போ தான் இப்போயும் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நம்ம முடிச்சு விட்டே இருக்கேன். என்ன சரியான செய்கை இப்போ தான் நடக்கும் பாருங்களேன். மாற்றி நானும் இப்போ போவேன் இங்கே இருக்கேன். நடக்க விடவே மாட்டேறாங்க. அப்படியே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். இங்கே இருக்கேன் நான் அப்படி ஓரமாக வரேன், தெரியாமல் டச் ஆகிடலாம்லாம் ஆப்ஷனுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். போங்கடா எங்கள் கண்ட்ரி ப்ரூட் ஆன்சர் சிடியாட்டிக் பண்ணலாம். 6 பாயிண்ட் எனக்கு இருந்துருச்சா, சரி வச்சு குச்சிவிடுதா போல வேற ஒரு எக்ஸ்ட்ரா அன்னே என்னமோ சொல்கிறீங்க. போங்கடா பேர் புதுசாக இந்த யோசனை அது வருஷம் சொல்கிறாங்க. போங்கடா கைஸ். பங்களாதேசி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா, அந்த வேர்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டில் நீங்களே மறந்துடுவீங்க. இந்த கரும முடியாதுன்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே எடு இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஓகே சந்தோஷம். நம்மளுக்கு 11K வந்துருச்சு கைஸ். வேற லெவல்னு சொல்லிட்டு நானும் வேகமாக மேலே ஏறினேன். ஏறுன்னு சொல்லிட்டு வேகமாக ஏறிட்டு போடு காசு இல்லை. சரி மூட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நானும் மூட்டு போயிட்டேன். வேறு வழி. சங்கடப்படுத்துகிறாங்க நம்மளை, ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. 1.6K கண்ட்ரி ப்ரூட். ஸோ 7.6 எனக்கு கண்டு தெரியல. போங்க கைஸ். 9.9Kவா 11K ஆக்கிட்டு போயிடுவோம். திரும்பி 11K கொண்டு போகிறேன். என்ன நடக்க போதோ தெரில. சோழியை முஸ்லாம் போட்டு சுட்டுறாங்க போல நமக்கு கைஸ். இன்னும் இது ரொம்ப பெரிய டவர் மாதிரி போயிட்டுருங்க கைஸ். நம்ம அவ்வளோலாம் பண்ண முடியாது நம்மளால். நான் ஒரு 2 ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பாய் கைஸ் அப்படின்ட்டு போயிடுவேன். ஸோ யாரும் டென்ஸ் ஆகாதீங்க. இது கரெக்டாக கேட்டு வந்து 10 தான். போன தடவை வச்சதே ஒன்றும் ரைஸ் ஆகலை. போன தடவை இது மால் டேக்குன்னு போட்டிருந்தோம். பார்க்காதவங்க பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அது இதோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அது பாருங்கள் தரமாக கட்டியிருப்போம். என்ன பண்ணுறது நமக்கு தான் யாரும் பார்க்க மாட்டேறீங்க. என்ன தெரில, லைக் பண்ணி பார்க்க மாட்டேறீங்க. சரி அதனால் அவங்க ரெக்கமெண்டேஷன் ஆக மாட்டேங்குது கைஸ். அதான் கைஸ். சரி இந்த பேக் வால் 2 சரி ஓகே கட்டியாச்சு. நான் மேலே ஃபுல்லாக கட்டிட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம காலையோட காசு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். வான்னு வந்துக்கிட்டே இருக்கும். லேசர் வாழ்ன்றவங்க கைஸ். கட்ட முடியல சரின்னு சொல்லிட்டு நின்றுருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே இது ஒரு ஹார்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன மூஞ்சி மொகலடா அதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு கைஸ். கன்றாவே இருக்குது கைஸ் சொல்லிட்டு நாடு காசு வர போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா 33,000K 33K கைஸ்.
35K வந்துருச்சு. ஸோ மேலே வேலை சொல்லுது 35 33 35 தான் கைஸ். வேறு பிடிச்சனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி ஓகே. இங்கே ஒரு போடு, இங்கே ஒன்று போடு. அப்படியே ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிடாதுன்னு சொன்னால் ஷாப்பை கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ இந்தியா டிக் பெல்லோ இருக்குடா, வெயிட் பண்ணுடா. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டே மட்டும்? ஸ்பா இன்னும் 3 minutes. ஹலோவா என்னடா? சரி பாய், எப்படியும் பாய் கேட்டா இருக்கோன்னு சொல்லிட்டு ஆயிட்டு சும்மா அனுப்பி விடுவோன்னு சொல்லிட்டு ஹாய்னு அனுப்புனேன். ஹாய் சிஸ்டர்னு அனுப்பினேன். வெறும் ஹாய் சிஸ்டர்னு அனுப்பினேன். என்னது ஹாய் சிஸ்டர்னு தெரியாமல் 2 ஹாய்ச்சே வந்துருச்சு போல கருமம் சொல்லிட்டு ஹாய் சிஸ்டர்னு அனுப்பினேன். ஐஸ் உங்களுக்கு என் வாய்ஸ் கொஞ்சம் கொடுக்கனால வாய்ஸ் கொடுத்து விட்டு அங்கே வாய்ஸ் எஃபெக்டில் போட்டிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வாய்ஸ் எப்படி தான் இருக்கு கைஸ்? திரும்பி ஹலோவா? அட கண்ட்ரி ப்ரோ நான்சென்ஸ். நாமா ஹாய்மா ஹாய் சிஸ்டர் திரும்பி அனுப்பி போகிறேன் பாருங்க. ஹாய் சிஸ் நமக்கு சொந்தம் எப்படி வருது இருக்கு கைஸ். ஒரு நிமிஷம் நான் கைஸ் நமக்கு இருக்கு கைஸ். ஆமாம் ஹாய் சிஸ்டர்னு அனுப்புனா உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்டாக ஆசையாக இருக்கா? சீ அது டூ யூ லைக் அதா வைப்பில் ராஜா வாய்ப்பில் ராஜான்னு போடுவோமா? VAIPILLLA ராஜாவா ராணின்னு போடுவாங்க. ஏன்னா ராஜானா கேர்ள். சரி பாய் ராணின்னு தான் கேர்ள். வாய்ப்பில் ராணின்னு சொல்லிட்டேன். சரி என்ன பண்ணுவா போகிறா அப்போ ராணி வாய்ப்பில். நான்லாம் என் ஃப்ரெண்ட் என் தம்பியை கூப்பிட்டு போயிருந்தேன். காளானை தின்றான்னு உனக்கு கொடுத்ததுக்கு காளானை முழுங்கிட்டான் பையன். தின்ன வெல்லாமல் பையன் வாங்கிட்டு சொல்லிட்டு ஃபோனை சொன்னாலும் இந்த பொண்ணு செஞ்சிருச்சு கருமம். நான் என்ன சொல்கிறேனே புரியல எனக்கு. நான் சொல்கிறேன் நீ ஆமாம் தமிழன் நான் சொல்கிறேன்னு புரியலையா அவங்களுக்கு? கருமம் முடிச்சோம். நான் என்னடா சொல்கிற? ஆமாம் தமிழன்னா என்னாலும் சொன்னாலே திமிரேறும். இருங்க பார்த்து ரீட் பண்ண மாட்டாங்க. தமிழன்னா என்னாலும் பார்த்துக்கம்மா. தமிழன்னா சொன்னாலே திமிரேறும். ஓஹோ அப்படின்றான். என்ன ஓஹோ பச்சிப்பேன். ஆமாம் நம்ம கட்டுவோம் ஃபஸ்ட்டு போட்டு 47 இருந்துச்சு கைஸ். சரி நான் இப்போ ஆனால் நான் வந்து பங்களாதேசி. அதுக்கு நான் என்னம்மா பண்ண? நீ பங்களாதேஷ் சாரி எருமதேசியா கூட எனக்கு என்ன? ஆனால் போங்கடா. சரி கைஸ் வீடியோ வேறு எனக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. கடுப்பாகிட்டு இருக்குது நமக்கு வேறு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு. வெரி கைஸ் பாருங்க கைஸ் கேம் ரோபாஸ் 7 ஆளாக வந்தா எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க கைஸ். நம்ம கூட நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு 8th படி எட்ட போய் தப்பு பிக்சர் பிச்சைக்கார போயிடுது. கண்ட்ரி ப்ரூட் நான்சென்ஸ் இடியாட்டிக் பெல்லோ சரின்னு சொல்லிட்டு நானும் அட போகடா கண்டினென்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். கண்ட்ரி ப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ராப்பருக்கு பார்த்தா காசு கேட்குறேன் பிச்சைக்கார பையா. கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லிட்டு சரி ஜம்ப் பண்ணி அப்படி போயிடுவான்னு சொல்லிட்டு இங்கே ஜம்ப் பண்ணான்னு பார்த்தா பாவிலா இந்த அக்காவும் ஒரு இது சரி சொல்லிட்டு வேமா வந்துச்சு. ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோக்கு லைக் கேட்டு வந்து எக்ஸ்போர்ட் லைக் கேட்டு வந்து 10 தாங்க வச்சிருக்கேன். ரீசன் எக்ஸ்போர்ட் போடுறேன். லைவ் இருக்கு பை பை பை